டே 4ஓட வீடியோவில் வந்து நான் 3ஓட வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் எதுக்கு ப்ரோ இந்த மாதிரி கயிறெல்லாம் கட்டியிருக்கேன்னு. இப்போ தெரியும் பாருங்கள் ப்ரோ எதுக்கு இந்த மாதிரி காகிதம்லாம் கட்டியிருக்கோம்னு. ஒரு பறவை 2 பறவை வந்தால் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி கூட்டமாக வந்து பறவைகள் வராதுன்னா பிரச்சனை. இப்போ பார்த்திங்கன்னா புறா கிளியெலாம் இறங்கியிருக்கு. கொஞ்சம் இப்போ அங்கேருந்து இறங்கும்போது கிளியெல்லாம் பறந்துருச்சு. இப்போ பாருங்களேன் எவ்வளோ புறா வந்து பறக்குதுன்னு. இந்த மாதிரி கூட்டமாக வருங்க புறாங்கள், மயில். அப்புறம் வந்து நைட் நேரத்தில் வந்து நிறைய பறவைகள் வந்து விழுகும். அதெல்லாம் வந்து கூட்டம் வந்து வர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இது பறக்குது பாருங்களேன். இந்த மாதிரி கூட்டமாக வர்றதுனால வந்து என்ன பண்ணுன்னா முளைக்காமல் இருக்கும் பாருங்கள் நெல். இந்த குறுத்து விட்ட நெல்லெல்லாம் இது பண்ணிடும். பார்த்தீங்களா எவ்வளோ இது பறந்து போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இவ்வளவு ஐயோ இவ்வளவு கூட்டமாக இருந்தால் அப்புறம் என்ன பண்ணுறதுங்க. விரட்டி விட்டுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே மறுபடியும் இறங்க ஆரம்பிச்சிது. பார்த்தீங்களா இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி கயிறு கட்டி இது பண்ணுறது. பார்த்திங்கன்னா இங்கேயே ரவுண்ட் அடித்து சுற்றிட்டு இருக்குது. நம்ம வந்து எப்போ போவோம் பண்ணுவோம்னு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதனால தாங்க நைட்டு வரைக்கும் இருந்துட்டு போக வேண்டியது இருக்குது. நைட்டும் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து இறங்க ஆரம்பிச்சிருங்க. இதுவே போய் அடைஞ்சிருங்க. ஆனால் நைட்டு பறவையாக இறங்க வச்சிடும். பார்த்திங்கன்னா இந்த வருங்க ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டே சுற்றிட்டு தெரியுதுங்க. இப்படி சுற்றி வரனால ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால். எவ்வளோ தான் விரட்டி விட்டோம் பாருங்களேன். அது வந்து ரிட்டன் வந்துருச்சு பாருங்கள். நல்லா ஜூம் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். ரிட்டன் காமிக்கிற பாருங்கள். இப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சே வந்துடுங்க. நிறையா வந்து இறங்கிட்டே இருக்குங்க. லாஸ்ட் வரைக்கும் இது போகவே போகாது. எங்கே பார்த்தாலும் இந்த காகித கவர் அசைஞ்சாவுமே போகாது. இது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் அடிச்சுட்டே நல்லா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. போகவும் போகாதுங்க. பக்கத்துலலாம் வயல்வெளி இருக்குது, எம்டி வயல்வெளியில். அங்கெல்லாம் போகாது. ஏன்னா இங்கே வந்து நெல் நேற்றே முதல் நாள் சாப்பிட்டுருச்சுங்க. 2ஆம் நாள் 3 நாள் சாப்பிட்டு பழகி இப்போ பார்த்திங்கன்னா இங்கேயே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி புறா இது வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆனால் அந்த உயிர்களை கொல்லாமல் விரட்டுறதுக்கு பயந்து ஓடுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்டில். ஒரு பக்கம் புறா தொல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் பாருங்கள் இவங்க பண்ணுற சேட்டையை. இவங்க ஒரு சில்மை சேலை பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளோ பேர் எங்கேருந்து வந்தாங்க தெரியல. ஆல்ரெடி புளிய மரத்தில் தான் சுற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் எங்கேருந்து இறங்கி வந்தாங்கன்னு தெரியல. இந்த பாருங்க பயவுள்ள எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு கிளம்பிட்டாங்க பாருங்கள். இந்த போயிட்டுருக்காங்க பாருங்கள். இவங்க ஃபுல்லாக டேஞ்சரஸு. இவங்க அங்கே விட்ட வந்துங்க தென்னை மரத்தில் ஒரு இளநி விடலைங்க அவனுங்க. இவனுக்கு தென்னை மரத்தில் ஒருத்தன் உட்காந்துருக்கான். இன்னும் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் விரட்டிட்டு போகணும். ஐயாக்கா ஜாலியாக அவங்க சுற்றிட்டு இருக்காங்க. இவங்க ஃபுல்லாரையும் விரட்டி கொண்டே அவங்க விரட்டி விட்டுட்டு வரணும். போகிறாங்களா பாருங்க. இப்போ இங்கே பாருங்க இங்கே திரும்பி நம்மளை விரட்டுவாங்க. இங்கே தான் இவங்க வருது. போடா டேய். இவங்க தொல்லை தாங்க முடியல. ஒரு இளநி மரத்தில் ஒரு இளநி விடலைங்க. எல்லாத்தையும் திருடி இங்கே வர டேய். எல்லாத்தையும் திருடி தின்னுக்கிட்டு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. போனால் ஒன்றும் விரட்டவும் முடியாது. இவங்களாம் வந்துடுவாங்க ரிட்டனு. அதனால் சும்மா அதட்டிட்டு போக முடியாது. அங்கேயே ஒரு 2 பேர் இருக்காங்க. ஹேய் மாமரத்தில் ஒரு பிஞ்சு விடுறதில்ல, புளிய மரத்தில் ஒரு இது விடுறதில்ல. எல்லாத்தையும் வாருங்கட்டு கூட்டம் ஃபேமிலியாக இங்கே வந்துட்டாங்க. அந்த தென்னந்தோப்பு அழிச்சிட்டு இங்கே வந்துட்டாங்க ஃபேமிலியாக. ஃபுல்லாக இருக்காங்க பாருங்க. இவங்க தான் ஒரே அட்டூழியம். ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க பயிருக்கெல்லாம் போனாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி சிறப்பாக செஞ்சு வச்சுருவாங்க இவங்கலாம். அதனால தான் இந்த மாதிரி இது பயன்படுத்துறதுக்கு தான் வந்து அந்த மாதிரி காகிதம் கட்டுறது. இவனுக்கு ஒருத்தன் கேட்டில் ஒன்றும் பண்ணுறா டேய். ஓடிட்டான். ஜூம் பண்ணுறதுக்கு ஓடிட்டான் கேட்லேருந்து. இவர் போடா ஓடிடு அப்படியே ஓடிட்டாங்க.